اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உண்டன் திருநாமம் போற்றி துவங்குகின்றோம். அல்லாஹ் வையகம் வழிநடக்க வல்லவன் பாதைதனை தன்னடையாக்கி சென்ற மெய்யவர் கோமான் நபிகளும் பெருமான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள், தோழர்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணையும் கிருபையும் பேரருளும் பேருபகாரமும் என்றும் எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இறை இல்லமாம் காபாவையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து வாழுகின்ற புனிதமிக்க ரவுலாவையும் மீண்டும் 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 தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஹஜ்ஜினுடைய நசீபையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. சங்கை பொருந்திய இந்த மஜ்லிஸிலே வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்றுபட செய்தது போல நாளை மறுமையிலே சுவனத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபி அவர்களோடு, நபிமார்களோடு, நல்லோர்களோடு ஒன்றிணைந்து சுவனத்திலே வாழ்வதற்குண்டான நற்பேற்றை அல்லாஹ் நமக்கு தந்தர் புரிவானாக. ஆமீன் என்ற நல்ல பிரார்த்தனையோடு என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வலிமார்கள் நினைவு பெருவிழா என்ற ஒரு நிகழ்விலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். சொல்லுகின்ற கேட்கின்ற விஷயங்கள் நம் வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்ற வசியத்தை செய்தவனாக இது போன்ற மஜ்லிஸுகள் இன்னும் தொடர்ந்து நடத்தப்படுவதற்கும் அதிலே பங்கேற்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் என துஆ செய்து கொள்வோம். ஹஸரத் அவர்கள் சொல்லி காட்டியது போல வலிமார்கள் சார்ந்த இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பரவலாக எல்லா பள்ளிகளிலும் நடத்தப்படுவது கிடையாது. ஆனால் இங்கே நடத்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹுடைய தனிப்பட்ட விசேஷத்திற்குரிய, அல்லாஹுடைய அருளுக்குரியவர்கள் என்பதுதான் இதனுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் இறைநேசர்களாக, இறைநேசர்களோடு வாழ்வதற்கு அருள் புரிவானாக. சங்கைக்குரிய இந்த மஜ்லிஸினுடைய தலைமை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் ஷேഖனா, என்னுடைய ஆன்மீக உஸ்தாதாக இருக்கக்கூடிய சையத் ஆமீர் பிலாலி ஹசரத் பெருந்தகை அவர்களே, மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, எனக்கு தெரிஞ்சு வலிமார்களுடைய நிகழ்வு நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் பெருமைக்காக சொல்லவில்லை, முகஸ்துதிக்காக சொல்லவில்லை. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வால் போஸ்டர்களையும் நான் நோட்டமிட்டு பார்ப்பேன். இந்த பக்கீர் லப்பையினுடைய விழாவுடைய நோட்டீஸில் பரவலாக நோட்டீஸ்னாலே தலைமைன்னு போட்டு அங்கே தலைமை பேர் இருக்கும், முன்னிலை, துவக்க உரைன்னு போட்டு எல்லா பேரும் வர்றது, அதுதான் இயல்பு. ஆனால் இங்கே மாத்திருந்தால் வலிமார்களை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படையாக முதல்ல பார்த்தீங்கன்னா வலிமார்களுடைய பேர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும். அது ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நான் பார்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. உண்மையாகவே அதெல்லாம் ஒரு பாடமாக, படிப்பினையாக நாம் எடுத்துக்கொண்டோம். இன்றைக்கும் கூட ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல ஆரம்பித்து உமர், ஆமிரி, கலீமிஷா, நூரி, சர்க்கார் அவர்களுடைய பெயர் வரைக்கும் 10 வலிமார்களுடைய பெயர்கள், நபிமார்களுடைய பெயர் உட்பட நினைவுபடுத்தப்பட்டு அவர்கள் பெயரால் நடத்தப்படக்கூடிய ஒரு விழா என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையாகவே நான் நினைத்து கொண்டிருக்கிற செய்தி. அல்லாஹ்வே அதற்கு சாட்சி. இப்படிதான் வலிமார்களுடைய விழா நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி இந்த மஹல்லா. அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. அருமையானவர்களே, வலிமார்களுடைய விழாக்கள், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து இந்த காலத்தில் நடத்தப்பட வேண்டும். இமாம் அவர்கள் சொல்லி காட்டியது போல மஹதி அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வரவும் போறெல்லாம் நான் தான் மஹதின்ற அளவுக்கு
இன்றைக்கு காலங்கள் சொல்லிட்டு கொண்டிருக்கிறது என்றால், இது போன்ற குழப்பமான காலகட்டத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இது குழப்பத்திலிருந்து தவிர்ப்பதற்கு என்ன வழி என்றால், இது போன்ற நிகழ்வுகளும் அதிலே வழிமார்களை பற்றி பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் தான் தீர்வு. என்னதான் இல்மு இருந்தாலும் சரிதான். தன்னை இப்பொழுது மஹதி என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் உருவெடுத்திருக்கிறார். அவர் யாரு? மதரசாவிலே கல்வி கற்று பட்டம் பெற்று பையத்து வாங்கி இவ்வளவு தூரம் இல்மு ஞானம் பெற்று தடம் புரளுகிறார் என்றால், கடைசி நேரம் வரைக்கும் கலிமாவோடு பயணிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை என்பதை நம்ம விளங்கணும். அது வரும் உலகத்தில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் புதுசாக உருவாக்குவாங்க. அல்லாஹ் அதை கொண்டு சில பாடத்தை நடத்துவான், சில பேருக்கு படிப்பினை காட்டுவான். அது வந்த வேகத்தில் வர இல்லாமே போகும். இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால், நம்முடைய ஈமானை தக்க வைப்பது, அதோடு பயணித்து நம்முடைய மவுத்து வரைக்கும் போய் சேர்வக்கூடிய ஒரு விஷயம் என்பது சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட காத்திபுல் வஹீன்னு சில பேர் இருந்தாங்களாம். குர்ஆனை எழுதக்கூடியவர்கள். அந்த குர்ஆனை எழுதக்கூடிய சஹாபாக்கள் ஒரு சில நபர்கள், அந்த எல்லாரும் எழுத மாட்டாங்க. அதிலே ஒரு நபர் பெருமானாருடைய வஹி செய்திகளை எல்லாம் எழுதி கொண்டு வரக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல அவங்க எழுதுவாங்க. அதில் ஒரு நபர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த சூரத்துல் முஃமினூன்ல ஒரு ஆயத்து வந்துச்சு. ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فقسونا العظام لحما அப்படின்னு ஆயத்து இறங்குது. ஒரு மனிதன் தாயினுடைய கருவறையிலே எப்படி உருவாகிறான், இரத்த கட்டியாக இருந்து சரி துண்டமாக ஆகி எலும்பு அனுபவித்து உயிர் கொடுக்கப்பட்டு குழந்தையாக உருவெடுத்து பிறக்கிறான்ற அந்த ஆயத்துடைய விளக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிட்டே வராங்க. அவர் எழுதிக்கிட்டே வந்தார். அந்த ஆயத்துடைய முடிவு ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முன்னாடியே இவர் எழுதிட்டார். ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அந்த ஆயத்தினுடைய முடிவு அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல அந்த வாசகத்தை. இவர் இந்த ஆயத்தெல்லாம் வச்சு கடைசியில் இப்படிதான் இருக்குன்ற ஒரு கணிப்பில் எழுதிட்டார். ஆனால் அவர் எந்த கணிப்பில் எழுதினாரோ அப்படிதான் வஹி இறங்கியிருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழரே ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன்னு சொல்லிட்டீங்களே, அப்படிதான் ஆயத்து இறங்கியிருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னோடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு மட்டுமா வஹி வருது, எனக்கு தான் வஹி வருதுன்ட்டார். உங்களுக்கு மட்டுமா வஹி வருது, எனக்கும் வஹி வருதுன்ட்டார். ஒரு சஹாபி, ஒரு காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய ஒரு உன்னதமானவர், பெருமானார் அவர்கள் தன்னுடைய நெருக்கத்தில் வைத்திருக்கின்ற ஒரு சஹாபி. என்ன ஆச்சு கடைசியில்? ஈமான் போச்சு. எனக்கும் வஹி வருதுன்னா என்ன அர்த்தம்? நானும் நபின்னு அர்த்தம். எனக்கும் நபியுடைய அந்தஸ்து இருக்குன்னு அர்த்தம். கடைசி அவர் முர்த்ததாகி அவர் வஃபாத்திற்கு பின்னாடி அவருடைய ஜனாசா மண்ணி ஏற்றுக்கொள்ளாமல் துப்பியது என்பது வரலாறு. அந்த வரலாறு ஒரு நீண்டது. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறோம், உயர்ந்த கல்வியை பெற்றிருக்கிறோம் என்பது மாத்திரம் அல்ல, கடைசி வரைக்கும் ஈமானிலே பயணித்து ஈமானோடு இறக்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் இந்த உலகத்திலே நாம் எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான சவால். அந்த சவால்களை பயணிக்க வேண்டும் என்றால், சந்திக்க வேண்டும் என்றால், நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் வழிமார்கள் தான். வழிமார்களுடைய பாதை, வழிமார்கள் காட்டிய அந்த நெறிமுறைகள், அவர்கள் சொன்ன அந்த உபதேசங்கள், அவர்கள் கடைபிடித்த அந்த நல்லொழுக்கங்கள், இந்த பாதையில் பயணித்தாலே அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இது போன்ற நலாலத்துகளை விட்டு நம்மளை பாதுகாத்துருவோம். அந்த இன்றைய தினத்திலே நினைவுபடுத்தப்படக்கூடிய உமர் ஆமிரி கலிமி சர்க்கார் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லப்பட்டார். 20 லட்சம், அல்லாஹ் அக்பர், 20 லட்சம் பையத்து வாங்கிய முரீதீன்கள் இருக்கிறார்கள் என்றால் சாதாரண விஷயமா? அவர்களை பற்றிய செய்திகள் தொடர்படியாக பேசப்படுகிறது என்றால் சாதாரண விஷயமா? இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்து சரியாயிருச்சுன்னா குறைஞ்சபட்சம் 50 பேர்த்தையா நம்ம சொல்லுவோம், அந்த டாக்டர்கிட்ட போயா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்றாரு. இல்லைங்க, எனக்கு ஃபேமிலி டாக்டர், நீ இதை வாட்டி போயிட்டு வா.
அதுக்கப்புறம் அவனுக்கு ஒர்க் ஆகலைனா கூட நம்ம பெருமையாவது பேசிக்கிட்டு இருப்போம். அவர் பெருசாலாம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டார், வழக்கமாக செஞ்சிருக்கிற ட்ரீட்மெண்ட்டை தான் செஞ்சிருப்பார். இவனுக்கு கொஞ்சம் கிளிக்காக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆன்மீக வைத்தியம் செய்யக்கூடிய வழிமார்களை பற்றி இன்றைக்கு யாரும் பேசுகிறார்களா? நினைவுபடுத்தி பார்க்கிறார்களா? அவருடைய ஆன்மீக சக்தியை உணர்கிறார்களா என்றால் இல்லை. உடனே நம்ம சொல்லுவோம் எல்லாமே அல்லாஹ் கொடுத்தா, அல்லாஹ் தான் ஷிஃபாவை தந்தான். டாக்டர் வைத்தியம் வந்தால் மட்டும் டாக்டர் கைக்கிறவரா? டாக்டர் நம்ம ராசியானவரா? வழிமார்கள் ஏதாவது துவா செஞ்சு ஷிஃபா கிடைச்சா அல்லாஹ் தான் ஷிஃபா. எல்லாமே அல்லாஹ் தான். எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் ஷிஃபாவை பெறுகின்றோம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் யாரை கொண்டு நடக்கிறது என்று பார்க்கும்போது வலிமார்கள் இறைநேசருடைய அந்த ஆற்றல் தனித்துவம் வாய்ந்தது. ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பார்க்க போகும்போது கண்ணால் கண்ட காட்சி, நான் கித்தாபில் படித்த செய்தி இல்லை, டாக்டர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பார்க்கறதுக்காக வைத்தியத்தெல்லாம் பார்த்து ஒரு பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். டாக்டர் எழுதிட்டே இருந்தார், இந்த வைத்தியம் இருக்கா, இந்த மருந்து சாப்பிடுன்னு எழுதிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் அவருக்கு அவருடைய பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தார், டாக்டருடைய பிரச்சனையை. அப்போ இந்த இடத்துல இந்த இறைநேசர்கள் தான் அவங்கள்ட்ட போய் நம்ம சொன்னோன்னா அவங்க அதுக்கு உண்டான ஷிஃபாக்கு வழி தந்தேன். இப்போ டாக்டர் பேனா வச்சுட்டு இவர் நோயாளியாக மாறி நோயாளிகிட்ட கருதி கேட்க ஆரம்பிச்சிட்டார். நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன், டாக்டர் இவர், வைத்தியம் பார்க்க வந்தவர் அவர். இறைநேசர்கள் பற்றிய பேச்சு அங்கே ஈடுபட்ட உடனே டாக்டர் தான் பேனாவை மூடி வச்சுக்கிட்டு இவர் உட்காந்து குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பித்து அவர் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சொல்லி முடிச்சு ஏதாவது தீர்வு சொல்லுங்களேன், கூட்டிகிட்டு போகலன்றார். பாருங்க, அல்லாஹ் தஆலா அறிவியல் சார்ந்த வைத்தியத்தை விட ஆன்மீகம் சார்ந்த வைத்தியத்திற்கு அல்லாஹ் எவ்வளோ மதிப்பு வைத்திருக்கிறான் பாருங்க. இதுதான் வழிமார்கள். சில பேர் கேட்பாங்க, என்னங்க ரொம்ப அவுளியான்னு கிடக்குறீங்க, அவுளியா என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சில பேர் விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க. சில பேருடைய வார்த்தைகள் எப்படி வருகிறது, என்னங்க ஒரே அவுளியா? அவர்களுடைய பார்வை, அவருடைய துவா, அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் பயனளிக்கிறதுனால தான் அவங்கள போற்றுகின்றோம். ஒன்றும் இல்லை, கண்டிஷ்டி உண்மையா இல்லையா? கண்டிருஷ்டி என்பது அருமையானவர்களே, கண்டிஷ்டி என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருப்போம், தெரிந்திருப்போம். இதை பற்றி நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அல் ஐனுல் ஹக். கண்டிஷ்டி என்பது உண்மையானது, சத்தியமானது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இயல்பான மரணத்திற்கு அடுத்து ஒருத்தனை கபூரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஆற்றல் கண்டிஷ்டிக்கு இருக்குன்னாங்க. கண்டிஷ்டின்னா என்னது? ஒரு மனிதனுடைய பார்வையினுடைய தீய பார்வை, இதுதான் கண்டிஷ்டி. அப்படி ஒரு ஏக்க பார்வையில் பார்த்தான்னா அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்படி ஒன்று இருக்கானா இருக்கு, அல் ஐனுல் ஹக்குன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ பாருங்க, ஒரு மனிதனுடைய தீய பார்வையினால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுகிறது என்றால், தன்னை முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்த அவுலியாக்களுடைய வழிமார்களுடைய பார்வை, அவர்களுடைய துவா, அவர்களுடைய சொல், அவருடைய செயல் சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தல. என்னங்க ஆச்சரியம் இருக்கு? தீய பார்வை, தீய மனிதனுடைய அந்த சக்தி ஒருத்தனை மாற்றுகிறது என்றால், அல்லாஹ்வை சார்ந்த நல்லடியார்களுடைய அந்த சொல்லு துவாவும் ஒருத்தனுக்கு ஷிஃபாவை தராதா? நிச்சயமா தரும், தந்து கொண்டிருக்கிறது. அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றும் அதன் மீது சில பேர் அவநம்பிக்கையும் உண்டு. அல்லாஹ் நம்பாதவர்களுக்கு அல்லாஹ் அவங்க ஹிதாயத்தை கொடுக்கணும். இன்றைக்கு யாரெல்லாம் வலிமார்களை விமர்சனம் பண்ணி அவர்களுடைய அந்த ஷிஃபாவுக்கு உண்டான வழியை விமர்சனம் பண்ணாங்களோ, அல்லாஹ் அதிலே உள்ள கொண்டு போய் நுழைச்சிட்டான் நிறைய பேர். அது கண்கூடாக என் வாழ்க்கையில் நான் பார்த்த செய்தி. சில பேர் அதெல்லாம் கூடாத, அப்படியா ஆதாரம் இருக்கா, குரானில் இருக்கான்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு கடைசியில் அதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ரெண்டே விஷயம் எல்லாம் நடத்தி காட்டுவான். வலிமாருடைய விஷயத்தில் விமர்சனம் பண்ணவங்கள ஒன்று அதே வாய் பின்னாடி புகழ வைக்குவான். அல்லாஹ்
புகழ வச்சிருவான், அதை நம்ப வச்சிருவான், அதை பற்றி 4 பேருக்கு அவர் வாயாலையும் பேச வச்சிருவான். இன்னொன்று அல்லாஹ் நவுதுபில்லா பாதுகாக்கணும், அவன் எவ்வளவு கேவலமாக இழிவுபடணுமோ இழிவுபடுத்திடுவான். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, வலிமார்களை பற்றி ஒருத்தர் விமர்சனம் செய்கிறார் என்றால் அவன் இழிவடைந்து போவான் என்று அல்ல, அவன் யாரை அல்லாஹ் இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடுகின்றானோ அவருடைய நாவில் தான் வலிமார்களை பற்றி விமர்சனமே செய்ய ஆரம்பிப்பானாம். எப்படிங்க? இவன் வலிமார்களை திட்டுகிறான், ஏசுகிறான், பேசுகிறான் என்றால் இவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. உண்மை நிலவரம் அப்படி அல்ல. இவனை அல்லாஹ் இழிவுபடுத்த நாடிவிட்டான், அல்லாஹ் இவனை சமுதாயத்திலே கேவலப்படுத்த நாடிவிட்டான் என்று இருந்தால் அவன் நாவிலிருந்து இப்படி வரும். வலிமார்களை திட்டுறது, குறை பேசுறது, அவர்களை ஏற்க மறுக்கிறது, அவருடைய கராமத்தை கிண்டல் செய்கிறது, இது போன்ற செயல்பாடுகள்லாம் நாவிலிருந்து வர ஆரம்பிக்குமா. அப்பயும் நம்ம விலைக்கணும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அப்பாற்பட்டவன் ஆகிட்டான். அல்லாஹ் அந்த பட்டியலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள் சர்கார்ஜி அவர்களை பற்றிய செய்திகள். இந்த பள்ளியிலே எவ்வளோ நபர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் பேசப்பட்டது, நினைவுபடுத்தப்பட்டது. இந்த மஸ்ஜிதுடைய பிலால் அவர்கள் மருத்துவர்களால் கைவிரிக்கப்பட்டு இனிமேல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல அந்த நிலைப்பாடுகளோடு சர்க்கார் அவர்களுக்கு முன்னால் சென்று அல்லாஹுடைய உதவியோடு சர்க்கார் அவருடைய துவாவை கொண்டு ஷிஃபாவை பெற்று இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஆதாரம். சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மருத்துவர்களால் கைவிரிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு இறைநேசர்களால் ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, அறுவை சிகிச்சையெல்லாம் கிடையாது, துஆவை கொண்டு ஷிஃபா பெற்றிருக்கிறார்கள் என்றால் நாம் விளங்க வேண்டும் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றதினால் கிடைத்த பரிசு. நம்மெல்லாம் பயான் கேட்டு என்னங்க செய்வோம்? நம்ம பயான் கேட்டு இபாதத்து செய்யறதுக்காக பயான் கேட்போம். ஆனால் வலிமாருடைய தன்மை என்ன தெரியுமா? அவர்கள் நல்ல விஷயங்களை பேசுவதும் கேட்பதும் இபாதத்தில் அதை விட மேலாக அல்லாஹ் விளங்குவார்கள். நம்ம எதுக்கு பயான் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் 4 விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் சமுதாயத்தில் சில பேர்லாம் இருக்கிறாங்க, இபாதத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அஜர்த்துக்கே மார்க் போட்டுக்கிட்டு இருப்பான். யாரு அஜர்த்து பயான் பண்ண? இவர் போன வாட்டி வந்தார் அஜர்த்து, அவரை விட இவர் கொஞ்சம் சுலபம் தான், 100க்கு ஒரு 50 மார்க்கு கொடுக்கலாம். யாரு? அஜர்த்து பயான். இவர் கொஞ்சம் உஷாராக பேசுகிறார், இவருக்கு ஒரு 80 மார்க்கு கொடுக்கலாம். அஜர்த்துக்கே மார்க்கு போடுறாங்க சில பேர். 2 விஷயம் தான் பயான்ல, மார்க்கெல்லாம் போடக்கூடாது. ஒன்று புரிஞ்சிச்சு, இன்னொன்று புரியலை. புரிஞ்சிச்சுன்னா அமல் செய்யணும், புரியலைன்னா கேட்கணும். ஆனால் இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க, அதில் இவர் செட் ஆக மாட்டார் நம்ம பள்ளிக்கு பயான், நல்லா போல்டாக பேசணும். அதற்கு அப்படி சும்மா பள்ளிலாம் அதுக்குற மாதிரி இருக்கணும். சரி கேட்டு என்ன பண்ண போகிறேன், மறுநாள் அதே ஹராமை தான் செய்ய போகிறேன். சில பேர் ஒரு பயான் விட மாட்டேன். நம்ம எங்கே பால் பஸ்னால் பயானுக்கு போயிடணும், எந்த பயான்னாலும் கேட்போம். அப்படியா, மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமான செய்தி. மறுநாள் காலைல சுபுக்கு அவுட்டு. எப்பா பயான் கேட்டு என்ன பிரயோஜனம்? அந்த பயான் கேட்பேன், இந்த பயான் கேட்பேன், அந்த அஜர்த்து இப்படி பேசுகிறேன், இந்த அஜர்த்து மறுநாள் பார்த்தா மறுநாள் மட்டும் இல்லை, சுபு சுத்தமாக அவுட்டு, தொழுகை சுத்தமாக அவுட்டு. ஆனால் பயான் மட்டும் கேட்பார். பிரயோஜனமா? நம்மளுடைய நிலைப்பாடுகள் இப்படி இருக்கு. ஆனால் வலிமார்கள் அப்படி அல்லங்க. பயானை கேட்ட அமல் செய்வர்கள், அமல் என்பது அவர்கள் உடம்பிலே ஓடக்கூடிய இரத்தத்தை போல இயல்பாக அது செயல்படும், வெளிப்படும். அவர்களுடைய செயல்பாடுகள், வலிமார்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அல்லாஹ்வை அறியக்கூடிய மாரிஃபாவின் பக்கம் போவார்கள். வலிமார்களுடைய தன்மை அதுதான். வரலாறுகளை எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வலிமார்களுடைய வரலாறுகளும் அல்லாஹு அக்பர், நாம் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும். சில பேர் வலிமாருடைய கராமாத்துகளை கிண்டல் செய்யுது. அதில் ஒன்று என்னடா, என்ன வலிமார்கள் கராமத்தில் இப்படி இருக்காமா அப்படி இருக்காமா, இவங்க என்ன நபிமார்களை விட மிஞ்சியவங்களா, இவங்க அல்லாஹ்வை விட மிஞ்சியவர்களா என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். நஊது பில்லாஹ். நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும், வலிமார்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தான், நபி தான், வலி தான்.
நாம் என்றைக்கும் வலிமார்களை நபிமாருடைய அந்தஸ்து கொண்டு போகல. எத்தனை நபிமார்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு போகல. ரப்பு ரப்புதான், நபி நபிதான், வலி வலிதான். எவ்வளவு வலிமார்கள் கராமாத்துகளை வெளிப்படுத்தினாலும் 1000 அல்ல, லட்சம் அல்ல, கோடி அல்ல, பல கோடி கராமாத்துகளை வெளிப்படுத்தினாலும் நபிக்கு அவர்கள் ஈடாக முடியாது. நபிமார்கள் எவ்வளவு மோஜிசாத்துகளை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கு என்னங்க வித்தியாசம்? ரெண்டே விஷயம்தான். நபிமார்கள் வழிகாட்ட வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை சமுதாயத்திற்கு எடுத்துச் சொன்னார்கள், அதை ஏவினார்கள், அதன்படி நடக்க சொன்னார்கள். நபிமார்களுடைய வேலை சமுதாயத்திற்கு வழிகாட்ட வந்தது. அவுலியாக்களுடைய வேலை, வலிமார்களுடைய வேலை என்ன? வாழ்ந்து காட்டியவர்கள். நபிமார்கள் வழிகாட்டியவர்கள், வலிமார்கள் வாழ்ந்து காட்டியவர்கள். நபி சொன்ன செய்தியை வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியுமா? முடியும் என்பதை சாதித்தவர்கள் வலிமார்கள். இந்த சாதனையின் போது வெளிப்பட்ட கராமாத்துகள் தான் சமுதாயத்தில் அடையக்கூடிய பலாபலன்கள். அஜ்மீரிலே மறைந்து வாழக்கூடிய மகான் ராஜா மொய்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹு அக்பர், அவர்களுடைய பார்வையிலே லட்சக்கணக்கான நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம மனைவியை தொழுன்னு சொல்ல முடியுதா? நம்ம பிள்ளையை தொழுகையாளியை ஆக்க முடியுதா? நம்ம உறவுக்காரர்களை தொழுகையாளிகளாக ஆக்க முடியுதா? நம்ம அண்டை வீட்டார்களை தொழுகையாளிகளாக ஆக்க முடியுதா? நம்முடைய காம்பவுண்டு செவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம்களை ஒரு முஸ்லீம்களாக மாற்ற முடிகிறதா? கலிமா சொன்னவர்கள் தான். நம்ம போனால் சொல்லலான்ட்டு வரும்போது நமக்கு எதுக்கு வேலை? எதையாவது சொல்லுவான், நமக்கு அதை கேட்டுக்கிட்டு வாங்கிட்டுறதை விட வாய மூடிட்டு போயிடுவோம். ஆனால் முழுக்க முழுக்க குஃப்ரிலே இருந்த மக்களை மக்களாக மாற்றி புனித இஸ்லாத்தை தழுக வைத்து அவர்கள் எல்லாம் பையத்துகளை பெற்று அவர்களை இறைநேசர்களுடைய பாதைகளாக கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்றால் இதுதான் வலிமார்கள். இதுதான் வலிமார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சாதித்த சாதனைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். உண்மை தானே? ஒரு இடத்துக்கு பயணப்பட்டு போகிறோம் அப்படின்னா அங்கே போனால் என்ன கிடைக்குது, நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பார்ப்போம். இது மனிதனுடைய இயல்புத்தன்மை தான். ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா நம்ம பயணிக்க மாட்டோம். இல்லை வேற ஏதாவது வேலையாக போகும்போது அப்படி போயிட்டு அதை போய் டச் பண்ணிட்டு வருவோம். ஆனால் வலிமார்கள் அப்படி அல்லங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா துனியா சார்ந்த எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அவர்களுடைய ஆசை, அவருடைய எண்ணம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய நோக்கம் எல்லாம் இஸ்லாத்திலே கொண்டு வர வேண்டும். இவர்களை அல்லாஹ் ரசூலுக்கு ஒப்பானவர்களாக ஆக்க வேண்டும். இந்த சிந்தனையைத்தான் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே வலிமார்களை பற்றி பேசும்போது அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, நீங்கள் ரஹ்மானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரஹ்மான் என்றால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய சிஃபாத்திலே முதலே இருக்கக்கூடிய ரஹ்மானிலே அல்லாஹ்வை சொல்லுவான், அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைநேசர்கள் இடத்திலே போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வ கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த உண்மையாளர்கள் யார்? இறைநேச செல்வர்கள். இந்த ஆயத்தில் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இன்னும் உண்மையாளர்களோடு இருங்கள். நீங்க அல்லாஹ்வை பயப்படணும்னா உண்மையாளர்களோட இறைநேசர்களோட இருங்க. நீங்க உண்மையாளர்களோட இறைநேசர்களோட இருந்தா நீங்க தக்குவதாரி ஆயிடலாம். நாயத்தினுடைய விளக்கத்தை இப்படி ஒன்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, உங்களுக்கு தக்குவா வேண்டும் என்றால் உண்மையாளர்கள் என்று சொல்லக்கூடிய இறைநேசர்களோட இருங்க.
நீங்கள் இறைநேசர்களோடு இருந்துட்டீங்களா, உங்களுடைய உள்ளத்தில் கல்வியில் ஆட்டோமேட்டிக்காக தக்குவா வந்து. குர்ஆன் பேசுகிறது பெருமக்களே, நீங்கள் இறையச்சத்தை கையாள வேண்டும் என்றால் அதை சார்ந்தவர்களோடு பயணிக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் அதை கொண்டு வந்து சேர்ப்பான். வலா தக்கூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள், அல்லாஹ்விற்காக தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணம் செய்த அந்த இறைநேசர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்றான். இதை விட வேற என்னங்க வேண்டும் இறைநேச செல்வர்களுக்கு? அவர்களுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் அல்லாஹ் பிரியப்பட்டு நேசித்து எல்லாம் அங்கீகரித்து இன்றைக்கு சமுதாயத்திலே கொண்டு வந்து கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் இறைநேச செல்வர்கள். இன்னும் சொல்ல போனா நபிமார்களுக்கு கூட எண்ணிக்கை உண்டு, ஒரு முற்று உண்டு. உலகத்தில் வந்த நபிமார்கள் 1,24,000 என்று சொல்லி முடிக்கிறோம். ஆனால் உலகத்திலே எத்தனை வலிமார்கள் அல்லாஹ்தான் அறிந்தவர். வலிமார்களுடைய வரவு கியாமத்து நாள் வரும் வரைக்கும் இருக்கும். இந்த உலகத்தினுடைய நிகழ்வு, இந்த அண்ட சாஸ்திரங்களுடைய அனைத்து நிகழ்வுகளும் வலிமார்களை கொண்டுதான் இயங்கும் என்றான் அல்லாஹ் தஆலா. பூமியே நபி அவர்களுடைய வஃபாத்தை கண்டு வருத்தப்பட்டுச்சான். இவ்வளவு காலமாக நபிமார்கள் ரசூல்மார்கள் என் மேலே உலாவி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருந்ததுனால அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாடி இனி எந்த நபியும் வரமாட்டாங்களே, என்னுடைய முதுகலை யாரும் நடக்க மாட்டாங்களேன்னு பூமி வருத்தப்பட்டோன்னே அல்லாஹ் சொன்னானா பூமியை பார்த்து, இனி நபிமார்கள் வரவில்லை என்றாலும் வலிமார்கள் வருவார்கள். கியாமத்து வரைக்கும் வலிமார்கள் உன்னுடைய முதுகிலே உலா வருவார்கள். நீ அவர் வலிமார்களை சுமக்கக்கூடியவராக இருப்பாய் என்று அல்லாஹ் சொன்னானா. அப்போ வலிமார்களுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தால் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அந்த இறைநேச செல்வர்களுடைய நினைவு பெருவிழாக்கள் தான் இன்றைக்கு நடத்தப்பட்டு கொண்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுடைய டெஃபினிஷன் என்னங்க? யாரை இறைநேசர்கள் என்று கண்டுகொள்வது? தொப்பி போட்டு தாடி வச்சு வெள்ளை ட்ரெஸ் போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆஜா பவனம் வந்தான்னா அவர் அவுலியான்னு சொல்ல முடியுமா? இல்லை பச்சைக்கடை தலப்பா கட்டுறவங்க பூரா அவுலியான்னு சொல்ல முடியுமா? இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விடை சொல்லுகின்றார்கள். இதா ருஊ துக்கிரல்லாஹ், இதா ருஊ துக்கிரல்லாஹ், நீங்கள் யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுடைய கல்விலே சிந்தனைகளே ஏற்படுகிறதோ அவர்தான் இறைநேசர். சில பேரை பார்த்தா நமக்கு அப்படியே கல்வெல்லாம் ஒரு அச்சம், அல்லாஹ்வுடைய சிந்தனை. அவங்க தொழுகிறது பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தொழுகணும்னு தோணும். அவங்களுடைய பேச்சை கேட்டால் அப்படியே அமல் செய்யணும்னு தோணும். இவர்கள் எல்லாம் இறைநேசர்களை சார்ந்தவர்கள், இறைநேசம் இனத்தை சார்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்கல்ல, பார்த்த உடனே பயான்கள்லாம் ரெண்டாவது. அவங்க வாழ்க்கையை ஆய்வு செய்து ஆராம செய்கிறாரா, எப்படி நடக்கிறாரு, ஃபஜ்ர் தொழுகிறாரா, தஹஜ்ஜுத் தொழுகிறாரா, கராமத்து இருக்கிறதா, அந்த அற்புதத்தை நிகழ்த்துறா, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். முதல் அடையாளம் இதா ருஊ துக்கிரல்லாஹ், அவரை பார்த்த மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுடைய கல்வியில் ஏற்பட்டால் நீங்கள் யாரை பார்த்தால் அவர் இறைநேசர். அல்லாஹ் அப்படிப்பட்ட அடையாளத்தை தன்மையை நமக்கு தந்தர் புரிவானா. அருமையானவர்களே, அந்த தன்மையில் நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு வலிமார்களை பற்றி நம்ம விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்களை பார்த்து கேட்கிறோம். இந்த வாசகத்தை நபி அவர்கள் சொன்னார்களே, ஏன் இதில் இந்த விஷயத்திலே நாம இருக்கக்கூடாது? அந்த தன்மையில் நாம் இருக்கிறோமா? நீங்க நம்மளை பார்த்தாலே அங்கே சைத்தான் வாரான், என்ன சொல்றோம்? சைத்தான் வாரான், அல்லாஹ்வுடைய நாமம் வரணும்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம்மளை பார்த்து சில நேரத்தில் என்ன செய்யறாங்க? இவன் வந்தாலே சைத்தான் தான், இவனை வந்தாலே தொழுகை கெடுத்துப்பான், இவன் வந்தாலே பயானு உட்கார விட மாட்டான். சில பேர் இருக்கிறாங்க, நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும், பயானு கேட்கவும் மாட்டாங்க, கேட்கறவனு கேட்க விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் போகலாம், பள்ளிக்கு போயிட்டுலாம் தொழுதுட்டு அப்படி 4 விஷயங்களை கேட்டுட்டு வரலனே, ஆளை ஒரே பெரிய அவுளியாகுது, ஒரே பயானை கேட்டு கேட்டு எண்ணத்தை படுத்துது. இப்படிலாம் சில பேர் இருப்பாங்க சமுதாயத்தில். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற வழி எடுக்கக்கூடிய சில நபர்கள்லாம் சமுதாயத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நபர்களை விட்டு தனித்து போகிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்மளை இருக்கக்கூடிய கொஞ்சம் ஈமானி இல்லாமல் ஆக்கிடுவான். வலிமார்களுடைய தன்மைகள் அப்படி அல்லங்க, நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பார்கள்.
நம்மை அல்லாஹ்வின் பக்கம் இழுத்து கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள். நம்முடைய கல்வியில் இறையச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்கள் கொண்டு போய் அவங்கள்ட்ட என்னதான் காசு பணத்தை கொடுத்தாலும் அவங்க அதை ரசிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஈமானை நீங்கள் சுவைத்து இபாதத்தை செய்யும் போது அந்த செய்தியை கேட்டால் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். வலிமார்களுக்கு எது சந்தோஷம் கிடைக்கும்? இவர் செல்வந்தர், இவர் நமக்கு பணம் கொடுத்தா அவர் சந்தோஷம், வீடு கட்டி கொடுத்தா சந்தோஷம், அதெல்லாம் அவங்களுக்கு ரசிக்கவே ரசிக்காது. அவருடைய எண்ணம் எல்லாம் நீங்களும் இறை நேசர்களாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனையை உங்கள் கல்வியிலே ஏற்றப்பட வேண்டும். இதுதான் அவருடைய அசலியத், இதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஷிஃபாவையே அவங்க தேடி தராங்க நமக்கு. அப்படியாவது அல்லாஹ்வுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும். ஒவ்வொரு வலிமார்களும் இறைநேசர்களும் ஷேக்மார்களும் உனக்கு அல்லாஹ் ஷிஃபாவை தருவான், நான் அதற்காக பொறுப்பேற்று துவா செய்கிறேன் என்று அவர்கள் ஆசி வழங்குகிறார்கள் என்றால் எதற்காக தெரியுமா? நீங்கள் அதன் மூலமாக அல்லாஹ்வை மீண்டும் அஞ்சி வாழ வேண்டும், அல்லாஹ்வின் மீது தக்வாவை பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இறைநேசர்களுக்கு உண்டான எதிர்பார்ப்பை ஒழிய அவர் உங்களிடத்திலிருந்து பணமோ வேறு எந்த பயனோ எதிர்பார்ப்பது அல்ல. இன்னைக்கு எல்லாம் அதை பூரா தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லா வலிமார்களையும் அவர்களுடைய கராமாத்துகளையும் எல்லாம் கேலி கிண்டல் செய்யக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு ஒரு கூட்டம் தெரியுது. அல்லாஹ் அவர்களையும் பாதுகாக்கணும், நம்மளையும் பாதுகாக்கணும். வலிமார்களை பற்றி விமர்சனம் என்றைக்கும் நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுடைய பொறுப்பில் உள்ளவர்கள். மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்தஹு பில் ஹர்வி. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யார் என்னுடைய இறைநேசர்களை பகைத்துக் கொள்கின்றாரோ, அவர்களின் மானம் நோகக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்கின்றாரோ, அவர் என்னிடத்திலே போர் செய்வதற்கு சமம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். நீ அல்லாஹ்ட்ட சண்டை போடுறதுக்கு சமம் வலிமார்களை பகைச்சுக்கிறது. ஒரு பள்ளிவாசல்ல வலிமார்களை பற்றிய மாசத்துல வலிமார்களை பற்றி பேசியிருக்கிறார் ஒரு இமாம். அதுவே பெரிய சண்டை. என்ன சண்டைன்னா ஒரே அவுலியாவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர். அவுலியாக்களை பற்றியே பேசுறது ஒரு குத்தமா? அவுலியாக்களை பற்றி நினைவுபடுத்தினா அது அவங்களுக்கு பிடிக்காதான்? வேற என்னங்க பேசணும் சொல்லுங்க? பயான் என்றால் மூணே விஷயம் தாங்க, அதுதான் பயானே. ஒன்று குர்ஆன், இரண்டாவது நபி அவர்கள் சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ், மூன்றாவது வலிமார்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அந்த சொல்லுதான் முதல் அந்தஸ்து. அதற்கு விளக்க உரையாக நபி அவர்களுடைய ஹதீஸ். இந்த இரண்டையும் மையப்படுத்தி வாழ்ந்து காட்டிய உதாரண புருஷர்கள் வலிமார்கள். இந்த மூணு அல்லாத நாலாவது கட்டத்துக்கு ஒருத்தன் போனானா அது பயான் இல்லை, அது செய்தி. இந்த மூணு அல்லாத செய்தி அங்க பேசப்படுதுன்னா அது பேர் பயான் அல்ல. சில பள்ளிவாசல்லாம் இது ஒரு செய்தி சொல்லுவாங்க, அதற்கு கரண்ட்ல உள்ளதை பேசுங்க, கரண்ட்ல உள்ளதை பேசுங்க. என்னது கரண்ட்ல உள்ளதுன்னா? நாட்டு நடப்புல இருக்குல்ல, அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கிறது, இங்கிலாந்தில் நடக்கிறது, ஆப்கானிஸ்தானில் நடக்கிறது, அந்த ஊரில் நடக்கு, இந்த நாட்டில் நடக்கு, இதெல்லாம் ஜிம்மாவில் பேசணுமா? இது பேர் கரண்ட் மெசேஜா? அதுக்கு தான் கையில் செய்தான வச்சிருக்கீங்க, அது திறந்தா எல்லாமே வருது. பேசுறவங்களோட கேட்குறவனுக்கு நல்லாவே தெரியுது புள்ளி விவரத்தோட. அதை ஜிம்மாவில் வேறு பேசணுமாக்கும்? துன்யாவை பற்றி எப்படி நமக்கு செய்தி எப்படி வந்துடும்? ஆனால் வலிமார்களை பற்றி இங்கே தான் செய்தி வரும், இங்கே தான் பேசி ஆகணும். இங்கே பேசப்படல வேற எங்கே பேசப்பட முடியாது. இது தக்வாவுடைய இடம், வலிமார்களை பற்றி பேசுவதற்கு தகுதியான இடம். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாங்கள் பேசத்தான் செய்வோம், நீங்கள் கெட்டுத்தான் ஆக வேண்டும். இதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் இருக்கு. என்னைக்கு பள்ளிவாசல்களில் மெஹராபுகளில் வலிமார்களை பற்றிய செய்திகள் முடக்கப்படுகிறதோ அது ஜமாத்து மேலே குற்றமோ, நிர்வாகி மேலே குற்றமோ, இமாம் மேலே குற்றமோ அந்த மகல்ல வழங்காது. இது சாபம் அல்ல, நிதர்சனம் அதுதான். வலிமார்களை பற்றிய செய்தி எந்த மெஹராப்களில் மஸ்ஜிதுகளில் ஒலிக்கப்படவில்லையோ அந்த மஹல்லா வாசிகள் இறை நேசர்களாக இருப்பது சந்தேகத்திற்குரியது. ஒவ்வொரு நாள் தொழுகையில் கூட நாம் அல்லாஹ்ட்ட கேட்கறது என்னதுங்க?
இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அல் ஃபாத்தியால ஓதுறோமே, நேரான வழியை காட்டியா அல்லாஹ், நேரான வழியை காட்டியா அல்லான்ட்டு. அந்த நேரான வழி எந்த வழின்னு அல்லாஹ் சொல்றான், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்ன்றான். அன்அம்த அலைஹிம், நீ யாரின் மீது அருள் பாலித்தாயோ, நீ யாரை நேசித்தாயோ, உன்னை நேசித்த அந்த நல்லோர்களின் வழியிலே என்னை நடத்தாட்டுவாயாக. இங்க அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், நேரான வழியின் பக்கம் நடத்துவாயாக சொல்லிட்டு குர்ஆனின் வழியாக இருக்கட்டும் என்று கேள்வி சொல்லணும். அல்லாஹ் அங்க குர்ஆன் அல்லாஹ் சொல்லல, அங்கே நபிமார்களுடைய வழி என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஆனா நபிமார்கள் வழின்னு அல்லாஹ் சொல்லல. அன்அம்த அலைஹிம், நீ யாரின் மீது அருள் பாலித்தாயோ அந்த நல்லோர்களின் வழிகளை என்னை நடத்தாட்டுவாயாக. யாருங்க அவர்கள் தான் இறைநேசர்கள். சில பேருக்கு அவுலியான்ற வார்த்தைனால அலர்ஜி மாதிரி. ஆனா அர்த்தம் என்னன்னு கேட்டு பாருங்க, சொல்ல தெரியாது. வலிமார்கள் அவுலியாக்கள் அப்படின்னா சில பேருக்கு அப்படியே குளிர் காய்ச்சல் வந்த மாதிரி ஊன் கத்துவாங்க. என்னன்னா அப்படின்னா அதெல்லாம் சிறுக்கு, அவுலியாக்கள்னாலே சிறுக்கு. நான் சில நேரத்தில் மக்ரிபில் இந்த ஆயத்துகள் ஓதுறது வழக்கம். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வ கானூ யத்தகூன் லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা லா தப்தீல லிகலிமாத்தில்லா தாலிக ஹுவல் ஃபௌஸுல் அதீம். அப்படின்னா குர்ஆன்ல வர்ற ஆயத்து அல்லாஹ் இறக்கி வச்ச வசனம். என்ன ஒரே அவுலியாவை பற்றியே ஓதிக்கிட்டு இருக்கிறாருங்க. என்னங்க அதை நான் கேட்டேன், இங்க வா, அவுலியானா யாரு? அவுலியானா அவங்களும் மனுஷன்தான். எப்படிப்பட்ட மனிதர்கள்? கல்லில் செங்கலும் இருக்கு, கருங்கலும் இருக்கு, மாணிக்க கல்லும் இருக்கு, மரகத கல்லும் இருக்கு. அதையும் கல்லுன்னு சொல்றேன், இதையும் கல்லுன்னு சொல்றாங்க. இது ரோட்ல இருக்கும், அது வீட்டில் இருக்கும். மனிதர்கள் தான். எந்த மனிதர்கள்? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற நெருக்கத்தை பெற்ற மனிதர்கள் அவுலியா. அவுலியானா அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். எந்த காரியத்தை செய்தாலும் உலகத்தை விட, உலகத்தில் உள்ள பொருட்களை விட, தன் குடும்பத்தை விட, தன் மக்களை விட அல்லாஹ்விற்கு முதல் அந்தஸ்தை கொடுத்த மகான்கள். அல்லாஹ்வை முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த மனிதர்களை போற்றுவது ஷிர்க்குனா, அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்திருப்ப? அல்லாஹ் குர்ஆனில சில வரலாறுகளை சுட்டி காட்டும் போது பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத்தை அல்லாஹ் முழுசா கொடுத்து, தௌராத்தை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு முழுசா கொடுத்து, தௌராத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லல, மூசாவை பின்பற்றுன்னு அல்லாஹ் சொன்னான். தௌராத் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட வேதம் தானே. 1000 சூறாக்கள், ஒவ்வொரு சூறாக்கள்ல 1000 ஆயத்து. தூர் சினாமணிக்கு அல்லாஹ் அழைச்சா, தௌராத் வேதத்தை கொடுத்தா, இது உங்க சமுதாய மக்களுக்கு உண்டான வழிகாட்டி, சட்டம் எல்லாம் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்கன்னு அனுப்புனா. இந்த தௌராத்தை பின்பற்றி அல்லாஹ் சொல்ல, மூசாவை பின்பற்றுங்க. குர்ஆனை கொடுத்த அல்லாஹ் நபியை பின்பற்றுங்கன்னா, அப்ப குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்க உரையாக வந்தவர்கள் வலிமார்கள். நான் தான் சொன்னேன் அல்லவா, நபிமார்கள் வழிகாட்ட வந்தவர்கள், அவுலியாக்கள் வாழ்ந்து காட்ட வந்தவர்கள். எப்படியெல்லாம் எந்த கோணத்தில் எல்லாம் உலகத்தில் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை பெற வேண்டும் என்பதற்கு நமக்கு அஸ்திவாரமிட்டவர்கள் வலிமார்கள், இறைநேச செல்வர்கள். அருமையான பெருமக்களே, இவருடைய வரலாறுக்குள்ளே போய் பார்த்தால் ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு பெரிய ஆச்சரியத்தை விட்டோம். இன்னைக்கு வலிமார்களுடைய கராமாத்துகளை பற்றி பேசுனா நம்மளுடைய கல்வி என்ன செய்யல, நம்ப மாட்டீங்க. சில இடத்துல சில பேர் என்ன செய்யறாங்க, அதனால் என்ன அதனால் நல்ல கதை சுத்துறீங்கன்றான். கராமாத்துகளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நம்ம தூண்டிய மெமரி கார்டுக்குள்ள 500 பாட்டு இருக்குன்றோம், நம்புறோம்ல. என்ன அது? டெக்னாலஜி. நம்ம நம்புறோம்ல. அறிவியல் அதுனா அது ஆன்மீகம். இந்த போன் இங்க இருக்கு, உலகத்தில் உள்ள எல்லா செய்திகளையும் நமக்கு கொண்டு வந்து காமிக்குது.
பல மைலுக்கு அம்மால் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த டப்பா போன்னு நம்மளை பேச வைக்குது. நம்புறோம்ல, இன்டர்நெட்டு டெக்னாலஜி சொல்றோம்ல, இது ஆன்மீகம், இது அறிவியல்னா அது ஆன்மீகம். இதுவே நமக்கு சாத்தியம், நம்ம அது ஏங்க சாத்தியம் இல்லை? ஏங்க நம்ம மறுக்கிறோம்? அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பற்றி குர்ஆன் பேசும்போது வலிமார்களை பற்றிய செய்திகளை ரொம்பலாம் பேசல, சுட்டி காட்டி தான் போய்கிட்டு இருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பற்றி குர்ஆன் பேசும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் நபி அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரணும்னு கேட்கிறாங்க. கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி, அங்க இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின்னே அந்த சபையில இருந்து சொல்லிச்சா நான் கொண்டு வரேன் அப்படின்னொடனே, எவ்வளவு நேரத்தில் கொண்டு வரணுன்னே அந்த நேரத்தை சொன்னோடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, வெரி டூ லேட், ரொம்ப லேட்டு. அதெல்லாம் ஜின்னு எவ்வளவு துரிதமாக வேலை செய்யும். ஆனால் அந்த நேரம் கூட லேட்டுன்னொன்னே அந்த இடத்திலே ஒரு இறைநேசர் எழுந்து சொன்னார், அதை விட துரிதமாக நான் கொண்டு வருகிறேன். கொண்டு வந்தார்கள், சபைகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். நான் சொல்றது வரலாறு அல்ல, குர்ஆனுடைய ஆயத். குர்ஆனுடைய ஆயத். வலிமார்களுக்கு கராமத் எப்படி சாத்தியம் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு பதில் குர்ஆன் பேசுகிறது. நீ வரலாறுக்குள்ள போனாதான ஆதாரம் இல்லைன்றீங்க. குர்ஆன்ல இருந்து ஆயத்து பேசுகிறது. ஒரு ஜின்னினால் செய்து முடிக்க முடியாத ஒரு வேலையை ஒரு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைநேச செல்வர் செய்து முடித்தார் என்றால் அல்லாஹ் யாருக்கு எதை நாடுகிறார் அவரால் செய்ய முடியும். இது அல்லாஹ்வுடைய நாட்டம்ங்க. அல்லாஹ் என்ன நாடுனா நடக்கும். தன்னை நேசித்த இறைநேசர்களுக்கு அந்த நியமத்துகளை கொடுக்கிறார், அவர்கள் செயல்படுகிறார்கள். நான் சொல்லுகிறோம் அல்லவா, எவ்வளவு கராமாத்துகளை அவர்கள் நிகழ்த்தினாலும் அவர்கள் வழிதான், இறை நேசர்கள் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதில் அது அளவுக்கு என்ன மாற்றம் அல்ல. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள், நெருக்கத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பிலே உரியவர்கள். வாழ்க்கையில நம்ம அவுலியாக்களாக ஆகிறோமோ இல்லையோ, அவுலியாக்களை நேசிப்பது மூலமாக கொஞ்சம் அருள் பார்வை கிடைக்க பெறலாம். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் தமிழில் ஒரு பழமொழி சொன்ன மாதிரி பெரிய அமல்லாம் செய்யலைங்க, அந்த வலிமார்களை நேசித்ததின் மூலமாக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் மிகப்பெரியவர்களாக உண்டு. அதனால தான் அவுலியாக்களுடைய உபதேசங்களை ஒரு செய்தி சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மதிக்கப்படணும்னா, சமுதாயத்தில் நீங்கள் கண்ணியமான முறையில் பேசப்படணும், நடத்தப்படணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? காசு பணத்தை சம்பாரித்து கோடி கோடியாக வீடு கட்டி பெரிய பெரிய காஸ்ட்லியான காரை வாங்கி உயர் ரகமான ஆடை அணிஞ்சு இப்படி போனாலாம் கண்ணியத்தை அடைய முடியாது, ஆணவம் தான் வரும். நீங்கள் சமுதாயத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்றால் கல்வியாளர்களையும், இன்னும் ஒருபடி இன்னும் மேலே போய் சொல்லணும்னா இறைநேசர்களையும் நீங்கள் கண்ணியத்தோடு பேசினால், அணுகினால் அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை தருவான். என்னங்க, இறைநேசர்களை கண்ணியமாக வைத்தாலே, அவர்கள் கண்ணியத்தோடு நீங்கள் பார்த்தாலே உங்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துருவான். இது அல்லாமல் சமுதாயத்தில், சொசைட்டியில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து உடையவர்களாக நீங்கள் இருந்து வலிமார்கள் இறைநேசர்களுடைய விஷயத்தில் அல்ல இறை சார்ந்த அறிஞர்களுடைய விஷயத்தில் யாராவது கை வைத்தால் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவினுடைய கோரம் மிக மோசமாக இருக்கும். இது சரித்திர வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். அருமையான பெருமக்களே, கஃப் வாசிகளை நாமெல்லாம் வரலாறுகள் கேள்விப்பட்டிருப்போம். குர்ஆனில் சூரத்துல் கஃப் அந்த வரலாறு பேசுகிறது. அந்த கஃப் குகைவாசிகளில் ஒரு நாய் இருந்தது. ஒரு நீண்ட வரலாறு இது, கோடிட்டு காட்டுறேன். இந்த நாய் என்றாலே மார்க்கத்தின் ரீதியாக நாய் வாய் வச்சாலும் 7 வாட்டி 7 தண்ணியை வச்சு கழுவணும்னு சட்டம். இந்த நாயை பற்றி எல்லாம் குர்ஆனில் பேசுகிறான். இந்த நாய் குகைவாசிகளோடு இருந்த அந்த நாய் சொர்க்கத்துக்கு வருன்றான்ல. எதனாலங்க? நாய் வாய் வைத்தாலே 7 வாட்டி புது தண்ணியை வச்சு கழுவணும்னு மசாயல் சட்டம். நாய் என்பது ஒரு 5 அறிவு கொண்ட ஒரு ஜீவராசி. ஆனால் அதுக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்துக்குள்ள இடம் இருக்குன்றான்.
என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம்தான், நல்லோர்களோடு இறை நேசர்களோடு சேர்ந்து இந்த ஒரே காரணம் தான். அதுக்கு நல்லவர்களோடு சேர்ந்திருந்த அந்த சகவாசம் தான் அந்த நாய்க்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். வேற ஒரு பாக்கியமும் இல்லை. ஏங்க, ஒரு நாய்க்கு அந்த நசீபு கிடைக்கும்போது நமக்கு கிடைக்காதாங்க? நாயகத்துடைய உம்மத்துமார்கள் நாம் ஒரு இறைநேசர்களை நேசிக்கும் போது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா? நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய எண்ணங்களை பொறுத்து தான். மற்ற நபிமார்களுடைய உம்மத்தில் வாழ்ந்த இறைநேசர்களுடைய தன்மை வேறு. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துமார்களில் வெளிவந்த இறைநேசருடைய தன்மைகள் வேறு. மற்ற நபிமார்கள் தான், அவர்களுடைய சிறப்புக்கு தகுந்த மாதிரி இருந்தாங்க வழிமார்கள். எல்லா நபிமார்களை விட தலை சிறந்தவர்கள் அல்லவா நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி உம்மத்துக்கு நமக்கு சிறப்பு இருக்கா இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வலிமாருடைய ஆற்றல் இருக்கும். அல்லாஹ் நபியுடைய அதுவும் வந்து அந்தஸ்தில் வரக்கூடிய எல்லா நபி வலிமார்களையும் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல பைத்துகளாக இருக்கிறாங்களே, சும்மா விட்டுருவான் அல்லாஹ்? அப்போ வலிமார்களை தொட்டு நாம் பேசுகிறோம் என்றால் அவர்கள் வலிமார்கள் மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். எங்கு பார்த்தாலும் காஜா மைதீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கட்டும், நாகூரில் இருக்கக்கூடிய ஷாவுல் அமீத் பாஷா நாயகமா இருக்கட்டும், எந்த வலிமார்களாக இருக்கும், கௌத்து நாயகமா இருக்கட்டும், இன்றைக்கு பேசப்படக்கூடிய சர்க்காரா இருக்கட்டும், எல்லாம் எங்கே போய் நிற்கிது கடைசியில்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்கள போய் நிற்குது. அவங்க யார்? அஹ்ல பைத். அவங்க யார் மூலமாக வந்தாங்க? ஃபாத்திமா நாயகி அம்மையார் மூலமாக வந்தாங்க. ஃபாத்திமா அம்மையார் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்குலத்துண்டு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல பைத்துகள் தாங்க வலிமார்களே. ஒட்டுமொத்த வலிமார்களுடைய சங்கமம் எங்கன்னா அலி ரலியல்லாஹு போய் நிற்கும். அலி ரலியல்லாஹு வந்து ஃபாத்திமா நாயகியை மட்டும் திருமணம் முடித்து குழந்தை வித்து வாழலை. ஃபாத்திமா நாயகியுடைய வஃபாத்திற்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு பல திருமணம் செஞ்சாங்க. அந்த திருமணத்தின் மூலமாகவும் குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க. அவர்களுடைய சந்ததிகள் மூலமாகவும் சந்ததிகள் வாரிசுகள் பெருகிச்சு. அதன் மூலமாக ஏராளமான வலிமார்கள் வந்தார்கள். அவர்களும் வலிமார்கள் தான், போற்றுதலுக்குரியவர்கள் தான். என்றாலும் அஹ்ல பைத்துகளுடைய அந்தஸ்து வேறு. வழங்குதுங்களா? எல்லா வலிமாருடைய சங்கமும் அலி ரலியல்லாஹு போய் நிற்கும். ஆனால் அஹ்ல பைத்துகள் என்பவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் போய் நிற்கும். இன்றைக்கு நினைவுபடுத்தி பேசப்படக்கூடிய கௌத்து நாயகமாக இருக்கட்டும், அஜ்மீர் காஜா நாயகமாக இருக்கட்டும், ஷாவுல் அமீத் பாஷா நாயகமாக இருக்கட்டும், இன்றைக்கு சர்கார்கள் பற்றி பேசப்பட்டிருக்கக்கூடிய அவங்களாக இருக்கட்டும், இவங்களாம் அஹ்ல பைத்துகள். அஹ்ல பைத்துகளை குறை சொன்னால் என்ன ஆகும் என்பதை அவர்களை உணர்ந்து கொள்வார்கள். அவருடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு கபூலியத். அவர்கள் அஹ்ல பைத்துகள் என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு வாட்டி ஸலவாத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா. ஆலி சய்யிதினா நபி அவர்கள் மீதும் நபியுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும்ன்றோமே, அந்த ஆலி யாரு? இவர்கள்தான். அவர்கள் அந்த ஸலவாத்தில் வரக்கூடிய ஆலிகள். ஸலவாத்து சொல்லும் போது அதை கபூல் செய்கிற வலிமார்கள் என்று வரும்போது மறுக்கிறியப்பா. அப்ப யோசித்து பார்க்க வேண்டும். வலிமார்கள் என்பவர்கள் இறைநேசத்தை பெற்றவர்கள் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் அஹ்ல பைத்துகள் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இது போன்ற வலிமார்களுடைய நிகழ்வுகளிலே அல்லாஹ் ஏற்படுத்தி அதில் பங்கேற்க செய்வதற்கு வாய்ப்பை தந்தது போல வலிமார்களாக மாறி வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் நமக்கு பயனுள்ளதாகும். இந்த மஜ்லிஸ் இன்னும் பல நாட்கள் தொடர்ந்து கியாமத் வரைக்கும் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்லு அலா நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ். வலிமார்களுடைய சிறப்பு பயான் நிகழ்ச்சி ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் அழகான முறையில் நமக்கு விளக்கங்களை அள்ளி கொடுத்தார்கள்.
அர் ரஹ்மானு ஃபஸல் பிஹி கபீரா. ரஹ்மானை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, அந்த ரஹ்மானை பற்றி அறிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ நமக்கு ஒரு திடீர்னு ஒரு இஎன்டி, அதாவது காது வலி அப்படின்னா நம்ம எங்கே போவோம்? நேராக ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கியூவில் நிற்போமா, டோக்கன் வாங்குவோமா, புக் பண்ணுவோமா? இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போவோம். ஹார்ட் வலின்னா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, நமக்கு என்ன தேவையோ அந்த இடத்துக்கு நாம் போகிறோம். அந்த மாதிரி நமக்கு ஹஜ்ஜி, நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, ஹஜ்ஜத் எப்படி செய்யணும், எப்படி உம்ரா செய்யணும், அங்கே போய் நாம் என்ன செய்யணும், நாம் பெருமானார்கிட்ட போகிறோம், மதினா ஷரீஃப் போகிறோம், அங்கே என்ன செய்யணும், இது எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டாங்க. அல்லாஹ்வை பற்றி யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்வை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அல்லாஹ்வை சதா காட்டி கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள்கிட்ட போய் கேட்கணும். பாருங்களேன், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னால் அவர்கள் இறைநேசர்களுடைய தொடர்பு இல்லை. அந்த பிற்காலத்தில் அவர்கள் இறைநேசர்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் உலக ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், உலக புகழ் பெற்றவர்களாக இருக்கும் நிலையில் அவர்களிடத்தில் துவா வாங்கணுன்றதுக்காக ஒரு பெண்மணி வராங்க. தன்னுடைய குழந்தையை கூப்பிட்டுட்டு வராங்க. இப்போ குழந்தையை கூப்பிட்டுட்டு வந்தவுடனே, குழந்தைய பார்த்தவுடனே என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகள், இந்த பிள்ளை ஈமானோடு வாழ்வதற்கு, நல்லபடியாக வாழ்வதற்கு துவா செய்யுங்க. நம்மெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா பெரியவங்களை பார்த்தவுடனே? அப்போ உடனே அந்த குழந்தைய பார்த்தவுடனே என்ன பண்ணுவாங்க? கையில் இருக்க பொருளை ஸ்வீட்டான அதை கொடுப்போம். அவங்ககிட்ட பேரிச்சம்பழம் இருந்துச்சு. அந்த பேரிச்சம்பழத்தை அப்படியே அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி உமிழ் நீரோடு, பெருமானாருடைய சுன்னத்து, அது இறைநேசர்களுடைய சுன்னத்து, அதை அப்படியே எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. குழந்தை வாங்க மறுத்து விட்டது. உடனே பக்கத்தில் இருக்கிற கூடிய அந்த அம்மையார் துடிச்சு போகிறாங்க, இஷாரா காட்டுறாங்க, வாங்கிக்கோன்னு ஒரு இஷாரா காட்டின உடனே அந்த பெண் அந்த குழந்தை அப்படியே வாங்கி சாப்பிட்டு விட்டது. இந்த காட்சியை பார்த்துட்டு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. இவங்களுக்கு பயமாக போயிடுச்சு. அந்த பெண்மணிக்கு என்ன நம்ம செய்துட்டோம், என்ன தப்பு செய்துட்டோம், இவங்க ஏன் அழுகுறாங்களே? அப்போ அவங்க சொன்னா, நீ பதட்டப்படாதம்மா, நான் அழுகுறது என்னன்னா, அல்லாஹ் இந்த குழந்தைக்கு ஒரு முரப்பியாக வச்சிருக்கிறான், வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு இதில் வச்சிருக்கிறான். ரப்பி ரஹமுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த அந்தஸ்தில் அந்த வச்சிருக்கிறான். நீ ஒரு இஷாரா தான் காட்டின, அந்த இஷாரால அந்த குழந்தை சாப்பிட்டுடுச்சு. இப்படி அல்லாஹ் சதா எனக்கு இஷாரா காமிச்சிட்டு இருக்கிறான். அந்த இஷாரால நான் அப்படி நடந்து கொண்டேனா அப்படின்னு இந்த குழந்தை இஷாரா காட்டியதுடன் உடனே வாங்கிடுச்சு. அந்த நிலையில நான் என்னுடைய ரப்போட இருக்கிறேன்னா பாத்தீங்களா? இதுதான் இறைநேசர்கள். ஒரு அந்த பெண் ஒரு துவா வாங்கிறதுக்காக போச்சு வந்தது. அந்த பெண் வெளியே வரும்போது எப்படி வந்தது? இறைநேச, அதான் அல்லாஹ்வை கொண்டு வந்துச்சு. பாத்தீங்களா? இதுதான் ஒரு சன நேரம் ஒரு இறைநேசர்கள் சபையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை கொண்டு நாம் வெளியேறுவோம். அல்லாஹ் தஆலா இப்படி அதை தான் அவர்கள் சொன்னார்கள். ஒரு வலிமார்களுடைய சுவாபத்தில் இருக்கிறது தான் நமக்கு வாழ்வு. அதுதான் நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு பேரும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிற நண்பர்கள். நேரம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அசத் கிப்லா அவர்களுக்கும், நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ஜமாத்தார்கள், தாய்மார்கள், சிறார்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை ஜஸாக்கல்லாஹு ஹைரன் தெரிவித்தவனாக உரை முடிக்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஜி. அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான உரையாற்றிய ஹதரத் அவர்களுக்கும் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உலமா பெருமக்கள், பெரியவர்கள், ஜமாத்தார்கள், தாய்மார்கள், தாங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் திருப்பத்தும் என்றும் உண்டாகுமா செய்து வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபக்கீர் ஜமாத் மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.